கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் above. ஜேம்ஸ் 1:17. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு கிராமத்துல சாமுவேல்ன்ற ஒரு தாத்தா வாழ்ந்து வந்தாரா. அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அவர் ரொம்பவே அமைதியாகவும் தனிமையாகவும் இருந்தாரா. அவர் தினமுமே ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு வானத்தை பார்த்து கொண்டே அமைதியா இருப்பாரா. அவருடைய சிறிய பேத்தி அனன்யா இதை கவனித்தாளா. தினமுமே அவ பள்ளி முடிந்ததுக்கு அப்புறம் அவ தாத்தாவிடம் ஓடி வந்து பேசுவாளா. பள்ளியில நடந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவாளா. அவ வரைந்த படங்களையும் காட்டுவாளா. சில நேரம் அவ பாடவும் செய்வாளா. அவ முகத்துல இருந்த அந்த சின்ன சிரிப்பு அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரப்புச்சான். சில நாட்கள்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டதா. தாத்தாவின் உடல் பலவீனமா இருந்தாலும் அவரது மனம் லேசா மாறிச்சா. அவர் மீண்டுமே சிரிக்க தொடங்கினாரா. தனிமை மெதுவா மறைந்து போச்சா. ஒரு நாள் தாத்தா அனன்யாவோட கையை பிடிச்சு சொன்னாரா, உன் சிரிப்பு தாமா எனக்கு மருந்துன்னு சொன்னாரா. அன்னைக்கு இரவு அவர் வானத்தை பார்த்து நினைச்சு கொண்டாரா, ஒவ்வொரு நல்லதும் பரிபூர்ணமான வரமும் மேல இருந்துதான் வருது. என் பேத்தியோட அன்பு தான் தேவன் கொடுத்த சிறந்த வரம்னு அவர் சொன்னாரா. அவர் உணர்ந்தாரா, எல்லா நோயுமே மருந்தால மட்டும் சரி பண்ண முடியாது. சில சமயத்துல அன்புலையும் சிரிப்புலையும் பக்கத்துல இருப்பதுலையும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரா. அன்பும் குடும்பமும் மகிழ்ச்சியும் மேலிருந்து வரும் பரிபூர்ணமான வரங்களா இருக்கும். ஆமேன்.